தள்ளுவண்டியில் விற்கப்படும் உணவுகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்திருப்பதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று எமது செய்தியாளர் சுந்தர் எழுப்பிய கேள்விகளுக்கு புதுக்கோட்டை பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். தள்ளுவண்டியில் உணவு போடுறது எல்லா கடையும் நம்ம சுகாதாரமற்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட முடியாது. ஒரு சில கடைகள் மட்டும் இந்த குப்பைகள் ஓரத்துலையும் சாக்கடைகள் ஓரத்துலையும் போட்டிருக்காங்க. மற்றபடி பொதுவாக இப்போ ரோட்டு ஓரத்தில் போடுற கடை எல்லாமே ஓரளவு சுகாதாரமாக தான் இருக்குது. மற்ற கடைகளுக்கு ஈக்குவலாகவும் அவங்க கை க்ளோஸ் இந்த மாதிரிலாம் அணிஞ்சிக்கிட்டு நல்லா நீட்டாக தான் பரிமாறுறாங்க. தமிழ்நாடு அரசு இதை பரிசீலனை பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமானது. இதை வரவேற்கத்தக்கதாக இருக்குது. தரம் இல்லாத ஒரு இதாக இருக்குது. அது பாதுகாப்பு அதுக்கான உபகரணங்களை கொடுத்து செஞ்சது மாதிரி தெரியலை. ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்குது. அது கூட பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் கொடுத்து அதை தூசி படியாமல் மாசு கட்டுப்பாடு வாரில் சரி பண்ணி செஞ்சு அது மாதிரி கொடுத்தா அது நல்லாயிருக்கும். தள்ளுவண்டியில் போடுற உணவுகள் அரசாங்கம் தரம் செக் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்கது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஏழை மக்கள் பொதுவாக உணவுகள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தரமான உணவு போய் சேர்றது வரவேற்கத்தக்கது தான். அரசாங்கம் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வாங்கி தரமான உணவுகளை வழங்குறதுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தள்ளுவண்டிகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என்கிற தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறையின் உத்தரவு குறித்து புதுக்கோட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.